பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026வது வருஷத்துல தான் பிப்ரவரி மாத இறுதியில் சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் கும்பம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கடந்த 5 வருடங்களாக விரய சனி, அதற்கடுத்து அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது பாத சனி அப்படிங்கிற முக்கால்வாசி கஷ்டங்கள் இருந்து விலகி ஒரு கால்வாசி மட்டும்தான் இருக்கக்கூடிய தருணத்தில், அதாவது உடம்பு முழுவதும் கெடுதல் இருந்தால் கூட, ஒரு மனுஷாளுக்கு உடம்பு முழுவதும் விஷம் இருந்தால் கூட அந்த விஷம் தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையுது. கடந்த காலங்களில் தேவையில்லாமல் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தற்பொழுது பாத சனியாக மாறி இருக்கிறதுனால கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய, விளக்கம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையும். பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது. குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால, புத்தரகாரகன் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால கடந்த காலங்களில் திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது. கும்பராசியை சேர்ந்த நீங்கள் இதுவரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் பயப்பட மாட்டேங்க அப்படிங்கிற மிகப்பெரிய போதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது.